கிரிஜா, ஏதோ புடைக்கிற மாதிரி தெரியுதே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? தானமாக்கு கல்யாணம் நடக்கும்போது 500 ஜோடிகளுக்கு அதே முகூர்த்தத்துல கல்யாணமா. அது இருக்கட்டும், அதனால உனக்கு என்ன? இல்ல, 200 ஜோடி சேர்ந்துருச்சுன்னா 501 இருக்கும்ல. கேக்குறதுக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல. நீயும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் மணவரையில உக்காந்துக்கோ, கணக்கு சரியா இருக்கும். நான் தயாரா தான் இருக்கேன். எவனாவது பொண்ணு கொடுக்கணும்ல. நீ கொஞ்சம் மனசு வச்சின்னா. இப்ப நீ என்ன சொல்ல வர? கிட்டவே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. எந்த பொண்ணு? அதாவது கடவுளு ஏற்கனவே இன்னாருக்கு இன்னாருன்னு படைச்சு வச்சுட்டாரு. அவர் யார அனுப்பி வைக்கிறாரோ அவரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ராத்திரி தூங்குறப்ப கடவுளை வேண்டிட்டு படுத்துக்கோ. கனவுல கடவுள் வந்து இந்த இடத்துல பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாரு, போய் கல்யாணம் பண்ணிக்க. போவியா? இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ராத்திரி நம்ம நினைச்சது காலையில இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த சோமநாதருக்கு கனவுல சிவன் வந்து தானமாங்கிற சிவனடியார கல்யாணம் பண்ணிக்கும், அவங்க தான் உனக்காக பிறந்தவன்னு சொன்னாராம். ஆகட்டும், அப்படியே செஞ்சிடறேன். கடவுள் வரம் கொடுத்தாரும் கொடுப்பாரு. இதுக்கு நானு ஆண் கடவுளை கும்பிடணுமா பெண் கடவுளை கும்பிடணுமா? 2 பேரையும் வேண்டிக்கோ. யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு வரம் கொடுப்பாங்க. நீ சொல்றது சரியாதான் இருக்கு. 2 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டா ஏதாவது நினைச்சுக்குவாங்க. அதனால 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டுறேன். அதுக்காக அந்த அர்த்தநாரீஸ்வரரை கூப்பிட்டுறேன். அவங்க வந்து இந்த கையில கொடுக்கட்டும், இல்லைன்னா இந்த கையில கொடுக்கட்டும். சரி, இன்னைக்கு ராத்திரி எங்க படுத்திருக்க போற? எதுக்கு? இல்ல, கடவுள் வந்து உன் பேரை சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல உன்னை நான் தேடிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் நீ எங்க படுத்திருப்பேன்னு கேட்டேன். அப்பா கண்ணப்பா, உன்னை உங்க அம்மா எந்த நேரத்துல பெத்தாங்களோ. நீ அபசகுணமா பேசாத. நீ என்ன அப்பா அண்ணன் சொல்லி என் மனசுல உள்ள ஆசையை கெடுத்துறாத. இன்னைக்கு ராத்திரி எனக்கு கனவு வரலன்னா நீ என்ன அப்பான்னு கூப்பிடு, அண்ணேன்னு கூப்பிடு, இல்ல தாத்தான்னு கூட கூப்பிடு. எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. முதல்ல இங்கிருந்து போயா. அர்த்தநாரீஸ்வரா, இந்த கண்ணு இல்லாதவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா காட்டி கொடுப்பா. தானம்மா, நீ நினைச்ச மாதிரி இந்த முகூர்த்தத்துக்கு 500 ஜோடிக்கும் அதிகமா திருமணம் செய்ய தயாராக இருக்காங்க. திருமணத்தை முடிச்சிடலாம். ஆனா தண்ணியே கிடைக்காத இந்த வறண்ட பூமியில வரப்போற ஜனங்களுக்கு தண்ணியை எப்படிமா கொடுக்க முடியும்? இந்த காரியத்தை செய்ய சொன்னதே சிவபெருமான் தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் கங்கா வராம போயிடுவாளா என்ன? தாயே கங்கா தேவி, பிராணி பட்சி எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவாதாரமா இருக்கிற நீ பூமிக்கடியிலேயே ஏமா இருக்க? என்னோட லட்சியம் நிறைவேறணும்னு நீ ஆசைப்பட்டா என் கண் முன்னாடி வா, வாமா. சுவாமி, என்னம்மா? இங்கதான் கங்காதேவி இருக்கா. பூஜை பண்ணுங்க. என்னைக்கும் வற்றாத ஊற்றா இங்கேயே நிலைச்சு நிப்பா. ஆகட்டும் மகளே, இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த இடம் இன்னில இருந்து சங்க தீர்த்தம்னு பிரசித்தி பெறும். கிரிதரா, என்னடா தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க? என்ன கேட்ட? இல்ல, ஆனு வாய பொளந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கியா, அதான் கேட்டேன். ஓஹோ, நேத்து ராத்திரி உன் கனவுல அர்த்தநாரீஸ்வரர் வந்தாரா? நான் ஒரு பைத்தியக்காரன். கண்ணு தெரியாத இந்த கண்ணப்பனுக்கு காட்சி கொடுத்துருவாரா அந்த சிவன்? இருந்தாலும் முயற்சியை என்னைக்கும் கைவிடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. நீ ஒன்னும் சிரமப்படாத. 501வது கல்யாணம் யாருன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. யாரு? எந்த ஒரு ஜோடி? என்ன கேட்ட? யாரு எந்த ஒரு ஜோடின்னு கேட்டேன்டா. எந்த ஊரும் கிடையாது. பொண்ணும் புள்ள இதே ஊர் தான். நம்ம கிரிஜா தான். அவன் மொரமாப்பிள்ளையோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்படின்னா என் கனவு பூராவும் சுக்குநூறான்னு ஒருங்கி போயிடுச்சா? கடவுள் யார் யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்காரோ அப்படிதான் நடக்கும்.